நான் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆஃப்லைன்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆன்லைன்ல கொண்டுட்டு வரது ஒரு பெஸ்ட்டான டிசிஷனா என்ன கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை டிஎம் பண்ண காமனா ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த பிசினஸ் பண்ணவங்க, சாரி பிசினஸ் பண்ணவங்க. ஆஹா, சாரி பிசினஸ் பண்றவங்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஏன் அப்படின்னா நான் என்ன கெஸ் பண்ணனோ அதே தான் அவங்களும் என்கிட்ட கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி 2-3 பிசினஸ்க்கு சாரி பிசினஸ் பண்ணியிருக்கேன். சாரி பிசினஸ்க்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்படி வெப்சைட் பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து கேட்லாக் அதிகம். நார்மலா இருக்கிற பிசினஸை விட சாரி பிசினஸ்க்கு கேட்லாக் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ மோஸ்ட் காம்படேட்டிவான ஒரு பிசினஸ் அப்படின்னா சாரி பிசினஸ் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு 2-3 பேருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு பண்றப்போ கேட்லாக் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே நாங்கள் கிளவுட் ஹோஸ்டிங்கு போயிருக்கோம். கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் காஸ்ட் அதிகம், செகண்ட் இயர் அதை விட காஸ்ட் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு கொஞ்சம் எவ்வரி ஹோஸ்டிங் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க கொஞ்சம். ஸோ அதுக்கு தான் ரெகுலரான பிரைசிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி நான் க்ளவுட் ஹோஸ்டிங் கொடுத்து தான் சில பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரி பிசினஸ் பொறுத்த அளவுக்கு. ஏன்னா உமன்ஸ் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ப்ரீ டிஃபைன்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பெஸ்ட் செல்லிங் இதுதான் சொல்லி சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் ஆக்ட்ரஸோ இல்ல ஆர்டிஸ்ட் யாராச்சும் வந்து சாரி கட்டியிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ட்ரெண்ட் ஆகுறது இது நல்லா ஓடும்னு சொல்லி வெப்சைட் குள்ள கொண்டுட்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா நாளும் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதனால உமன்ஸ் எந்த கலரை சூஸ் பண்ணுவாங்க, எந்த டிசைனை சூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எந்த கேட்டகரி அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஸ்டமருக்கான ஆடியன்ஸ் பேஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க கிளவுடுக்கு தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது.